everyone, welcome to Think Easy Maths channel. இன்னைக்கு நம்ம 12th standard maths chapter 2 complex numbersல example 2.11 பார்க்க போறோம். Question பாருங்க, which of the one of the points I minus 2 plus I and 3 is farthest from the origin அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அதில் எது வந்து தூரமான பாயிண்ட்டு அப்படின்றது ஒரு கிராஃப் பிளாட்டில் கொடுக்கணும். ஆனால் அவங்க அந்த பிளாட்டிங்கை என்ன பண்ணியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நம்ம அந்த பிளாட்டை கண்டுபிடிக்கணுமான்னா வேணாம், ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ஒரிஜின்லேருந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோனாலே நமக்கு என்னது ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இவரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. யார்? நம்மளோட மாடுலஸ் ஹெல்ப் இல்லாமல். மாடுலஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் இது என் கிராஃப்னா இதோடைய ஒரிஜின்லேருந்து இது வரைக்கும் இருந்த டிஸ்டன்ஸ் தான் அது என்னது எனக்கு அந்த மாட் செட். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு மாடுலஸ். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நான் மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டனாலே அதோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அந்த டிஸ்டன்ஸில் எது ரொம்ப தூரமாக இருக்குது எது ரொம்ப கிட்ட இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு மாட் Z1 எடுத்துக்கிறேன். மாட் Z1 இஸ் ஈக்குவல்ஸ் டு மாட் I. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1. அடுத்து மாட் Z2க்கு மாட் மைனஸ் 2 + I. 2 + Iனா ரூட் ஆஃப் 4 + 1 ஈக்குவல் டு ரூட் 5. இதெல்லாம் நான் ஏற்கனவே முன்னாடி போட்டது தான், நான் ஸ்ட்ரைட்டாக போகணும் ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். ரூட் ஆஃப் 9 திரும்ப எனக்கு அதே 3 தான் வரும். ஸோ எனக்கு 1 இருக்குது, ரூட் 5 இருக்குது, 3 இருக்குது. இப்போ இது மூணுத்துலேருந்து எது ரொம்ப ஹையஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா 1 ரொம்ப கிட்டே இருக்குன்னு அர்த்தம். செகண்டாக வர்றது வந்து ரூட் 5. ரூட் 5 நீ போட்டு பார்த்தோன்னா உன்னோட ரூட்டிங் வந்து சம்திங் 4 பாயிண்ட் அப்படி போகும். ஸோ 4 பாயிண்ட் போகும்போது இல்லை சாரி ரூட் 4ல் 2 பாயிண்ட்டுன்னு போகும். 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? அப்போ எனக்கு ரூட் 5 3யை விட கம்மி தான். அப்போ என்னோட யார் ரொம்ப ஃபாதஸ்ட்டாக இருக்காங்கன்னா எனக்கு 3 தான் ரொம்ப ஃபாதஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன எழுதலாம், த farthest point from the origin யார்? நம்மளோட 3 தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன், the farthest point from the origin is 3. அவ்வளோதான் இந்த சம். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோவுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.